ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்யூர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். தம்பி டீ. அர்ஜுன், டே அர்ஜுன், என்ன மச்சான் ஹாப்பியா இருக்க போல? இல்லை மச்சான், ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. என்ன வெக்கம்லாம் வருது? கண்மணி ஓகே சொல்லிட்டான் மச்சான். ஓ, அப்படி போகுதா கதை? வேலை தேடி ஊருக்கு வந்தால் கண்மணி பொன்மணின்னு சுற்றிட்டு இருக்கா. வேலைக்கு போக ஐடியா இருக்கா என்ன? வேலைக்கெல்லாம் பொறுமையாக போகலாம். முதல்ல நான் டேட்டிங் போயிட்டு வரேன். டேட்டிங்கா? சரி இருடா மாப்பிள்ள வரேன். ஹலோ. என்னப்பா தம்பி, நல்லா இருக்கியா? ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். நீங்கள் யார்? பாவண்டா உன் குடும்பம். எதுக்கு செத்தோம், யார் கொலை பண்ணானே தெரியாம சாக போறாங்க. யாரா நீ? சும்மா ஃபோனை போட்டு சாக போகிறாங்கன்னு சொல்கிற. நான் யார் நீயே தெரிஞ்சுப்ப. அதுக்கு முன்னாடி நான் சொல்றத மட்டும் செய். முதல்ல 10 லட்ச ரூபா பணத்தை ரெடி பண்ணு. அப்புறம் என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். நான் அதுக்கிட்ட உனக்கு பணம் தரணும். ஹலோ ஹலோ ஹலோ. யாரு மச்சான்? தெரில, ஏதோ ராங் நம்பர். சரி வா, நம்ம கிளம்புவோம். ஹலோ அர்ஜு. ஹலோ டே. சொல். ஏண்டா வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன இல்லை, நீ சொல். ஏதோ சொல்ல வந்த. ஏன் நீ இப்போ எனக்கு கால் பண்ண மாட்டேங்கிற? சும்மா தான். ஏன் அர்ஜுன், என்னாச்சு? ஏன் இப்படி இருக்க? ஒன்றும் இல்லை, சொல்லு. என் ஃப்ரெண்ட் கம்பெனியில் ஏதோ வேக்கன்சி இருக்கான். நான் அவன்கிட்ட சொல்லிட்டேன். நீ நாளைக்கு அவனை போய் பார்க்குறியா? சரி, பார்க்கலாம். டேய் யாரா? ஹலோ. என்னாச்சுன்னு தெரியல.
ஹலோ என்னடா தம்பி? அர்ஜுன் அர்ஜுன் கோத்தா யாரா நீ? நான் யாருன்னு இப்ப புரியுதா? நல்லா வெறும் வாய்னால சொல்றவன் நினைச்சியா? ஒழுங்கா பணத்தை ரெடி பண்ணு, இல்லைன்னா உன் கண்மணி காகிதமா எரிஞ்சிடுவா. டேய் மச்சான், மச்சான் நாளை ஒரு வேலை இருக்கு, போமா? ஆ சாய் குடி போமா? ஓ அண்ணா 2 டீ. உனக்கு ஏதாவது? மச்சான் எடுத்துக்கோ. தொட்டு எங்கே வரணும்? வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் அனுப்பிடுங்க, டைமுக்கு வந்துடுங்க. சரி சரி. டேவா போ. ஏய் இங்கே ஏறி. என்னடா சொன்ன டைமு கரெக்டாக வந்துட்ட. இது யாருக்குமே தெரிய விடாது. சரக்கு ஓகேவா? ஓகேன்னு தானே பணத்தை கொடுத்துருக்கானுங்க. இந்தா புடி. ஹலோ என்னப்பா பணம் ரெடி பண்ற மாதிரி தெரில. என்ன கண்மணியை முடிச்சிடலாமா? ஒன்றும் பண்ணிடாது, கொஞ்சம் டைம் கொடுத்து ரெடி பண்ணுறேன். சாவுக்கு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாளைக்குள்ள பணத்தை ரெடி பண்ணு. டே மச்சான், கொஞ்ச நேரம் தூங்குறேன், சாப்பிட போகிறப்போ கூப்பிடு. அர்ஜுன் சாப்பிடுவோமா?
ஹலோ, பணம் ரெடி பண்ணிட்டேன், எங்கே வரணும்னு மட்டும் சொல்லு. கண்மணிக்கு ஆயுசு கெட்டிடா. ம்ம். சரி, நாளைக்கு பக்கத்தில் இருக்க ரயில்வே ஸ்டேஷன் வந்துரு, நீ மட்டும் தனியா. சரிடா, கிளம்போம். ம். ஆமாம், உனக்கு எதுக்கு எவ்வளோ பணம்? அது ஒன்றும் இல்லைடா, கிளைண்ட்டுக்கு ஒரு வீடு முடியும். ம். மச்சான், லைட் ஆஃப் பண்ணுறான். மச்சான், என்னை மன்னிச்சிடு, நான் ஒரு பிரச்சனையில் மாட்டிட்டேன். என் ஃபேமிலி ஒருத்தன் போட்டத்தில் பார்க்கணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் வந்துட்டுருக்கேன். இரு, எங்கே வர? நீ சொன்ன இடத்துக்கு தான் வந்துட்டுருக்கேன். வர சொன்னேன், எப்போன்னு சொன்னனா? உன் கண்மணி பாவம் சாக துடிக்கிறா. நான் வெயிட் பண்ணுறேன், நீ வா. ശ്രദ്ധിക്കുക. ട്രെയിൻ നമ്പർ 06605 മംഗലാപുരത്തു നിന്നും നാഗർകോവിൽ വരെ പോകുന്ന കേരള സ്പെഷ്യൽ കൊല്ലം ജംഗ്ഷൻ ഒന്നാമത്തെ പ്ലാറ്റ്ഫോമിലേക്ക് അല്പസമയത്തിനുള്ളിൽ എത്തിച്ചേരുന്നതാണ്. ஹலோ, நான் எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறது? ஓ, அர்ஜுன், ஏண்டா நாய, என் காசுல ஊரை சுற்றிட்டு என் காசே திருடலான்னு பார்க்குறியா? டேய் மச்சான், விட்டுடா, நான் ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிட்டேன். ஏய், உன் குடும்பத்துக்கு பிரச்சனைனா ஏன்டா என் காசு எடுக்கிறா? எனக்கு நீ முக்கியம் கிடையாது, இந்த காசு தான் எனக்கு முக்கியம். டேய் மச்சான், ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா, எனக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது, நினச்சிடா. அர்ஜுன், என் அம்மா அப்பா கண்மணியெல்லாம் ஒருத்தன் கடத்திட்டான்டா, அதான் பணத்தை எடுத்துட்டேன், வேறு வழியே தெரியல. யாருக்கிட்ட உன் கதையை சொல்லு.
ஏமாற்றிட்டோம் சந்தோஷமாக இருக்கலான்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா அதே நிலைமை உங்களுக்கும் வரலாம்.